கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய கிருபையினாலே ஒரு ஆசீர்வாதமான ஒரு புதிய ஆண்டுக்குள்ள உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாய கர்த்தர் இந்த புதிய வருஷத்துல கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்த செய்தியோடு கூட நான் இந்த நாளிலே யூடியூப், பேஸ்புக்ல உங்களோடு கூட நான் இணைந்திருக்கிறேன். இந்த நாளிலே சபையாகிய உங்களையும் இந்த யூடியூப், பேஸ்புக்ல இந்த வார்த்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஹாப்பி நியூ இயர், புது வருட வாழ்த்துக்கள். இந்த ஆண்டுல கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தமான வார்த்தை நாம் வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 41வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 41வது அதிகாரம் அதனுடைய 13வது வார்த்தை. உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கரத்தை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். இந்த காலை, இந்த ராத்திரி வேளையில, அதிகாலை வேளையில இந்த வசனத்தை கேட்கிற மகனே, மகளே, ஆண்டவராகிய தேவன் நம்முடைய சபைக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தமான வார்த்தை என்னவென்றால் 2025வது ஆண்டுக்குரிய வாக்குத்தத்தமான வார்த்தை, உன் தேவனாய கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். இது ஒரு மனுஷனுடைய வார்த்தை அல்ல, ஒரு மனுஷனுடைய சத்தம் அல்ல, ஒரு மனுஷன் கொடுக்கிற பொருத்தனை அல்ல. நம் ஆண்டவராகிய தேவனாய கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உன் வலது கரத்தை பிடித்திருக்கிறேன் என்று சொல்லி. கடந்த வருடம் பலவிதமான வேதனைகளோட கண்ணீருமாய் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை இருந்திருக்கலாம். இந்த புதிய வருடமானது ஆண்டவருடைய பிரசனத்துல நிற்கிற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட உனக்கு துணை நிற்கிறேன், பயப்படாதே என்று சொல்லி ஆண்டவர் இந்த வருஷ ஆரம்பத்திலே நம்மை பார்த்து கொடுக்கிற ஒரு வார்த்தை. இன்றைக்கு நான் நம்பினவர்கள் எல்லாம் ஒருவேளை நம்ம விட்டு விலகி ஏமாற்றி, அல்லது நம்முடைய வாழ்க்கையில நாம் கடைசி வரை நம்மோடு கூட இருப்பார்கள் எதிர்பார்த்தவர்கள் எல்லாம் நம்மை விட்டு விலகி போயிருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய கிருபை வேதம் சொல்கிறது, ஒரு தகப்பனாக, தாயாக இருந்து அங்கே பிள்ளைகளாக இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், எல்லாருமே எங்களை விட்டு விலகி போவார்கள். ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன். அதனாலே இன்றைக்கு பலவிதமான துணையை நாங்கள் நம்பி இருந்தோம், எல்லாருமே நம்ம விட்டு விலகி போனார்கள். ஆனா ஆண்டவருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது, நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன், விட்டு விலக மாட்டேன். கடந்த வருஷத்துல எத்தனையோ பேர் நீங்க நம்பி இருந்திருப்பீங்க, எல்லாரும் உங்களை விட்டு விலகி போயிருக்கலாம், உங்களை விட்டு தூரமாய் போயிருக்கலாம், நம்பினவர்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகி போயிருக்கலாம். இன்றைக்கு ராத்திரி அதிகாலை வேளையில 2026வது ஆண்டு தொடக்கத்துல ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், யார் உங்களை விட்டு விலகி போனாலும், நீங்க நம்பினவர்கள் உங்களை விட்டு விலகி போனாலும் ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். வாசிக்கலாம் மத்தேயு 28 அங்கே பார்க்கிறோம் 20ல அங்க வேத வசனம் இப்படியே சொல்லுகிறது, உலகத்தின் முடிவு பரியந்த நான் என்ன சொல்லுது, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உன்னோட கூட இருக்கிறேன் என்றார். ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு வாக்குத்தத்தம் பண்றாரு, இந்த வருஷம் மாத்திரமல்ல, இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம், உலகத்தின் முடிவு வரைக்கும் நான் உன்னோடு கூட இருப்பேன் சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நீங்க ஒருவேளை ஏராளமான கடன் பிரச்சனையோட, ஏதோ ஒரு வியாதியோட, ஏதோ ஒரு இடம் தெரியாத பயத்தோட, உங்க சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா இல்லாம, எல்லாமே உங்களுக்கு ஒரு பயத்தோட இந்த வருஷத்துக்கு நீ கால எடுத்து வைக்கிறாயா, ஆண்டவர் சொல்லுகிறாரு, பயப்படாத, பயப்படாத, நான் உன்னோடு துணையா இருக்கிறேன். எது வரைக்கும்னா உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு தத்தத்தை உங்களோடு கூட பண்ணுகிறதை நான் இந்த நாளை உங்களுக்கு நான் காண்பித்து விரும்புகிறேன், சொல்லிக்க விரும்புகிறேன். தொடர்ந்து நாம் வாசிக்க கேட்போம். அங்கே சங்கீதம் 46 1 தொடக்கம் 3 வசனங்களில ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நமக்கு என்ன செய்வார், இந்த வருடம் முழுக்க நான் உன்னோடு கூட இருப்பேன் சொன்ன ஆண்டவர், நான் உன் வலது கரத்தை பிடிச்சிருக்க, பயப்படாத, உனக்கு துணை நிற்கிறது சொன்ன தேவன் நம்மோடு கூட இருந்தவர் என்ன செய்ய போறாரா? முதலாவது வாசிக்கலாம், சங்கீதம் 46 1. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். இந்த 2026வது ஆண்டு உங்க கைய பிடிச்சிருக்கிற ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் என்ன செய்ய போறேன், நான் உன் வலது கரத்தை பிடிச்சிருக்கிறேன், உனக்கு நான் துணை நிற்பேன், உலகத்தின் முடிவு வரை நான் உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னோடு கூட இருந்து செய்த காரியம் என்னவென்றால் சொல்லுகிறார், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்துல அனுகூலமான
இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த வருடம் முழுவதும், இந்த வருஷத்துல இன்றைக்கு விஞ்ஞானிகள் பலவிதமான காரியத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வருடத்துல பலவிதமான பிரச்சனைகளுக்கு நாங்க முகம் கொடுக்க வேண்டியதா இருக்கிறது. இயற்கை அனார்த்தங்கள், இயற்கையினுடைய சீற்றங்கள், இப்படிப்பட்ட பலவிதமான காரியங்கள் நம் தேசத்துல இனி ஒரு நாட்களிலே வரும் என்று சொல்லி விஞ்ஞானிகள், அங்கே ஆராய்ச்சியாளர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனை ஆபத்து வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், ஆண்டவராகிய தேவன் நமக்கு சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், தேவனாய கர்த்தர் நமக்கு அடைக்கலமும் அனுகூலமான துணையுமா இருப்பார். ஆகையினாலே கர்த்தருடைய வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், சாரிபாத் என்கிறதான ஒரு விதவை எல்லாவற்றையும் இழந்து போய் தன் மரித்து போகிற சூழ்நிலையில் இருக்கிற பொழுது கர்த்தர் அவரோடு கூட இடைப்பட்டு அவளை ஆசீர்வதித்து அவளை அவர் ஆண்டவர் எல்லா குறைகளையும் நிறைவாய் மாற்றி அவளுக்கு ஒரு அற்புதத்தை செய்தார். வாசிக்கலாம் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, அவர் எல்லாவற்றையும் இழந்து போய் ஒரு கொஞ்சம் மாவை வைத்துட்டு தானும் தன் பிள்ளையும் சாப்பிட்டு மறிக்கும்படி அவள் அங்கே காத்திருந்த பொழுது கர்த்தர் அவரோடு கூட இடைப்பட்டதை தேவ மனுஷன் அவர்களை ஆசீர்வதித்ததை அந்த வேத வசனம் சொல்லுகிறது. வாசிக்கலாம். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். அவர்கள் வீட்டாரும் அவள் அநேக நாள் சாப்பிட்டார்கள். அங்கே ஒன்றுமே இல்லாத இருந்த வீட்டுல கர்த்தருடைய அனுகிரகம், கர்த்தருடைய கிருபை வந்தது போல அங்கே பார்க்கிறோம். ஒன்றுமில்லாத ஒரு பிடி மாவு, ஒரு கொஞ்சம் எண்ணெயோட கூட இருந்து கொண்டிருந்த அந்த மகள், அருமையான அந்த விதவ பெண் அங்க சொல்றாள், ஒரு பிடி மாவு, ஒரு கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்கு, நானும் என் மகனும் இதை சாப்பிட்டு ஒரு அடைய அப்பத்தை பண்ணி மறிக்க போவோம் என்று சொல்லி இருந்த சூழ்நிலையில கர்த்தருடைய ஊழியக்காரர் நம்மளை ஆசீர்வதித்தார். வேதம் சொல்லுகிறது, அவனும் அவர் வீட்டார் அனைவரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள் என்று சொல்லி அந்த வேத வார்த்தைகள் நமக்கு சான்று கொடுக்கிறது. ஆகையினாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களோடு கூட இருந்து எத்தனை பஞ்சங்கள் வரட்டும், எத்தனை கொள்ளைவாய்கள் வரட்டும், தேசங்கள் எத்தனை குறைவுகள் வரட்டும், கர்த்தராகிய தேவனாய கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை நிறைவாக ஆசீர்வதித்து உங்களை பழகி பெருக பண்ணி அவர் உங்களோட கூட இருக்கிற அந்த கிருபைய, அந்த தயவை உங்களோட உணரக்கூடியதாய் காணப்படுகிறீர்கள். அதனாலே தொடர்ந்து வாசிக்கலாம். இப்படி எல்லாவற்றிலும் நாம இந்த நெருக்கப்பட்டு ஒருவருமே எங்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லை என்று சொல்லி இருக்கிற அந்த நாட்களில் கர்த்தருடைய கிருபை நமக்கு கூடவே இருக்கும், கர்த்தருடைய தயவு நமக்கு கூடவே இருக்கும். எல்லாருமே நம்மளை விட்டு விலகி போவாங்க, நம்பினவர்கள் நம்ம விட்டு விலகி போவாங்க, சகோதரர்கள் நம்ம நம்பின தகப்பன் தாய் நண்பர்கள் எல்லாம் விட்டு விலகி போவாங்க. அங்கே நாங்கள் வாசிக்கிறோம் நீதிமொழிகள் 17:17 சொல்லுகிறது, இடுக்கணில உதவி செய்வதற்கு தான் சகோதரர் இருப்பான் என்று சொல்லி. ஆனா இன்றைக்கு எத்தனை உபத்திரவங்கள் வந்தாலும் சகோதரர் எல்லாரும் நம்ம விட்டு விலகி போவார்கள். ஆனா கர்த்தருடைய கிருபை நம்மை விட்டு விலகாது என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 46:2-3 வசனங்களை நாம் வாசிக்கிற பொழுது, மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் ஆண்டவருடைய கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொல்லி வார்த்தையை சொல்லுது. வாசிக்கலாம். சங்கீதம் 46:2-3. ஆகையால் நிலை பெயரினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதில் ஜனங்கள் கொந்தளித்து பெருகி பெருக்கினாலும் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். பாருங்க, மலைகள் பெயர்ந்து விழுந்தாலும் சமுத்திரம் கொந்தளித்து வந்தாலும் பெரிய வெள்ளத்திற்கு ஏற்பட்டாலும் நாங்க என்ன செய்ய மாட்டோம், பயப்பட மாட்டோம். ஏன்னா இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு, நான் உன் வலது கரத்தை பிடிச்சிருக்கிறேன், நான் உனக்கு துணையா இருப்பேன். இந்த வருடம் முழுவதும் எத்தனை போராட்டங்கள் வரட்டும், சீற்றங்கள் வரட்டும், இயற்கை அனார்த்தங்கள் வரட்டும், பலவிதமான வெள்ளப்பெருக்கு வரட்டும், பூமி அதிர்ச்சி வரட்டும், கொள்ளை நோய் வரட்டும், பலவிதமான காரியங்கள் தேசத்திலே தோன்றினாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன், இந்த வருடம் முழுவதும் உன்னை நடத்துவேன் என்று சொல்லி ஆண்டவருடைய வாக்குத்தத்த வார்த்தை நமக்கு இங்கே சான்று கொடுக்குது. வாசிக்கலாம். சங்கீதம் 50வது அதிகாரம் அவருடைய 15வது வசனம். 50:15. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. இப்படிப்பட்ட ஆபத்துக்கள் இந்த தேசத்துல வரும்பொழுது நானும் நீங்களும் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். ஆபத்து காலத்துல நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறாரு, எத்தனை ஆபத்துக்கள் வந்தாலும் ஆண்டவராகிய தேவன் உங்களோட இருந்து உங்களை விடுவிப்பார், உங்களை தப்புவிப்பார், உங்களை பாதுகாப்பார், பராமரிப்பார், போஷிப்பார், சுகம் கொடுப்பார். ஆண்டவர் சொல்லுறாரு, நான் உன்னை தப்புவிப்பேன், பாதுகாப்பேன், நீ என்ன செய்யறதா மகிமைப்படுத்த வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினாலே நானும் நீங்களும் ஆபத்து காலத்துல அங்கே பாருங்க, பக்கத்திலே வராத
என்று அநேகர் நம்மை சொல்வார்கள், நம்மை விட்டு விலகி போவார்கள். நமக்கு உதவி செய்ய ஒரு மனிதர் இருக்க மாட்டாங்க. எல்லா ஆபத்து காலத்திலையும் கர்த்தர் நமக்கு துணையாய் இருப்பார். 2025 ஆண்டிலே வந்த அத்தனை ஆபத்திலும் நம்மோடு கூட நம்மை பாதுகாத்தார். 26வது ஆண்டிலையும் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். அப்படியானால் வலது கரத்தை பிடித்தவர் நம்மோடு கூட இருந்து செய்கிற முதல் காரியம் என்னவென்றால், நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்து அனுகூலமான துணையுமானவர். இரண்டாவது, அவர் நம்மோடு கூட இருந்து செய்கிற காரியம் வாசிக்கலாம். சங்கீதம் 40:17. நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார். தேவரின் என் துணையும் என்னை விடுவிக்கிறவமாய் இருக்கிறேன். பாருங்க, ஆண்டவர் சிறுமையும் வெறுமையுமாய் இருந்த எனக்கு அவர் துணையாய் இருந்து தேவரில் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர். இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் உங்களுக்கு துணையாய் இருந்து உங்களுடைய கர்த்தர் எல்லா தீங்குக்கும் உங்களை விடுவித்து உங்களை காத்து நடத்துவார். எல்லா உபத்திரவங்கள், வியாகுலங்கள், வியாதிகள், கடன் பிரச்சனைகள், எல்லா பாவ கட்டுக்கள், அடிமைத்தன வாழ்க்கையில இருந்து கர்த்தர் நம்மை விடுவிக்க கூடுமானவராக இருக்கிறார். 2025 ஒருவேளை உன்னை பின்தொடர்ந்து வருகிற எல்லா விதமான கடன் பிரச்சனைகள், எல்லா விதமான வியாதிகள் இருந்து கர்த்தர் உன்னை விடுவிப்பார். எல்லா பிசாசின் கட்டுக்கள் இருந்து கர்த்தர் உன்னை விடுவிப்பார். இந்த வருஷத்துல எதுலெல்லாம் நீ விடுதலை தேவை என்று காத்திருக்கிறாயோ அதிலெல்லாம் இருந்து கர்த்தர் உனக்கு விடுதலை தர அவர் போதுமானவராக இருக்கிறார். முதலாவது பார்க்கிறோம், கர்த்தர் நமக்கு துணையாக இருப்பார். இரண்டாவது, அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை என்ன செய்வாரோ விடுவிப்பார். தேவன் எனக்கு துணையும் என்னை விடுவிக்கிறவருமா இருப்பார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம், தியானிக்கிறோம். மூன்றாவது வாசிக்கலாம், பிரசங்கியின் புத்தகம் 4வது அதிகாரம் அவருடைய 9-10 வசனங்களை வாசிக்கிறோம். பிரசங்கி 4:9-10. ஒன்றியாய் இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம். ஒன்றியாய் இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம். அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். அவருடைய பிரயாசத்தினால் நல்ல பலன் உண்டாகும். ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான். ஒருவர் விழுந்தா ஒருத்தனை தூக்கி விடுவானா? பாருங்க, வேதம் சொல்லுகிறது, தனியா இருக்கிறதை பார்க்கலும் 2 பேர் இருக்கிறது நல்லமா. ஏன்னா ஒருத்தர் விழுந்தா ஒருத்தர் தூக்கி விடுவானா. இன்றைக்கு உங்களுக்கு அப்படி துணையா இருந்தவன், நீங்க நம்பி இருந்தவங்க, உங்களோட தூக்கி தோல்ல சுமப்பாங்கன்னு சொல்லி நீங்க எதிர்பார்த்திருந்தவங்க எல்லாம் எனக்கு என்ன செஞ்சுட்டாங்கன்னா, உங்களை விட்டு என்ன செஞ்சுட்டாங்க, விலகி போயிட்டாங்க. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, 10வது வசனம் வாசிக்கலாம். 10. கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிறார் எப்படின்னா, கர்த்தர் இந்த வருஷத்துல உங்களை தூக்கி விடுவதற்கும் உங்களுக்கு துணையா இருப்பதற்கும், நீங்க நம்பினவர் உங்களை விட்டு விலகி போனாலும் ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் உனக்கு துணையா இருந்து நான் உன்னை தூக்கி உன்னை சுமப்ப உன்னை நடத்தும் என்று சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறதை நான் கவனித்து பார்க்கலாம். ஆகையினாலே எந்த உறவின் உதவியை எதிர்பார்த்து ஏங்கி ஏங்கி கண்ணீர் வடித்தீர்களோ அவரெல்லாம் உங்களை விட்டு தூக்கி வீசி இருந்தாங்க. ஆனா தூக்கி வீசப்பட்ட இடத்துல கர்த்தர் உங்களை தலையை உயர்த்துவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆகையினால இந்த காலை, இந்த அதிகாலை வேளையில ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், எதுலெல்லாம் இருந்து நீங்க அவரை தூக்கி விடணும்னு சொல்லி உதவி கேட்கிறீங்களோ அவர் உங்களை தூக்கி விடுவார். 2026 5வது ஆண்டுல ஐயோ இந்த காரியத்திலிருந்து என்னால வெளியே வர முடியலையே, இந்த பாவத்தை என்னால விட முடியலையே, இதுல என்னால தேவனுக்கு பிரியமாய் வாழ முடியலையே, இந்த இடத்துல என்ன பரிசுத்தத்தை இழந்து போனேன் என்று சொல்லி எதிரெல்லாம் நாம தேவனை விட்டு விலகி போனோமோ, இந்த வருஷம் நீ விழுந்து இருக்கிற இடத்துல கர்த்தர் உன்னை தூக்கி பரிசுத்தப்படுத்தி நிலைநிறுத்தி தடையை உயர்த்துவதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். ஆகையினால உங்கள் கரத்தை பிடித்திருப்பது எதற்கு தெரியுமா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்க எந்த நிலையில இருந்தீங்களோ வாசிக்கலாம். சங்கீதம் 113:7-8 வசனங்கள. சங்கீதம் 13:7-8. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார். சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடு தமது ஜனத்தின் அதிபதிகளோடு உட்கார பண்ணுவார். பாருங்க, ஒருவேளை நீங்க எளியவனா இருக்கிறீங்களா, நீங்க குப்பையும் புழுதியுமா இருக்கிற உங்களை கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, தூக்கி தலை நிமிர பண்ணுவாரா. எங்களை எல்லாரும் தூக்கி வீசப்பட்ட இடத்துல உன் தலை அவர் நிமிர பண்ணுவாரா. சத்துருகளுக்கு முன்பதாக உன் தலையை கர்த்தர் உயர்த்துவார். 2025வது ஆண்டுல
ஒருவேளை நீ வெட்கப்பட்ட தேசத்துல நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் 26ல உன்னோட இருந்து உன் தலையை உயர்த்தி உன்னில நான் மகிமைப்படுவேன், அதற்காகவே நான் உன் கரத்தை நான் பிடித்திருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 4வது வாசிக்கலாம், 2 தீமோத்தேயு புஸ்தகம் 4:17 வசனங்களை வாசிக்கலாம். கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று, கர்த்தர் எனக்கு துணையாக நின்று என்னால பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புறஜாதியார் எல்லாருக்கும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன். இங்க பாருங்க, ஆண்டவர் இந்த வருஷத்துல உங்களை பலப்படுத்துவதற்காக சிங்கத்தின் வாயிலிருந்து தேவன் உங்களை ரட்சித்து நீங்க எங்கெங்கெல்லாம் பிடிக்கப்பட்டு கட்டப்பட்டிருந்தீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்களை காப்பாற்றி ஆண்டவர் சொல்லுகிறாரு, உங்களை பலப்படுத்தும் என்று சொல்லுகிறார். இன்றைய வசனங்களை நான் தியானிக்கும் பொழுது 2025வது ஆண்டு ஊழியத்துல பலவிதமான நெருக்கம் வந்துச்சு, போராட்டங்கள் வந்துச்சு, பலவிதமான சோர்வுகள் வந்துச்சு. எப்படி இந்த ஊழியத்தை நான் பண்ணுறது என்கிற பல கேள்விகள் எனக்குள்ள இருந்தது. நம்பினவர்கள்லாம் எனக்கு துரோகம் பண்ணினார்கள், விசுவாசிகள் எல்லாம் என்னை ஏமாற்றினார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலைமையில நானும் என் வீடும் என் குடும்பமா நின்று கர்த்தருடைய பணியை செய்ய நாங்கள் ஒப்பு கொடுத்திருந்தோம். ஆனா கர்த்தர் அந்த நாட்களில் என்னை பார்த்து சொன்ன காரியம் என்னவென்றால், நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உன்னை திடப்படுத்துவேன், நான் உனக்கு சகாயப்படுத்துவேன். பிலிப்பியர் 4:13 ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி அந்த வார்த்தைகள் சொல்லி நான் கவனிக்கலாம். 2 கொரிந்தியர் 12:8-13 8-10 வசனங்களை வாசிக்கிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறாரு, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தின் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுவதை பார்க்கிறோம். ஒருவேளை இந்த காலத்துல பலவீனமா இருக்கிற உங்களை ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன் பலவீனத்திலே என் பலன் உனக்கு பூரணமாய் இருக்குமா. இந்த 2026வது ஆண்டுல உன் பலவீனத்தெல்லாம் கர்த்தர் மாற்றி கர்த்தர் உன் தலையை நிமிரப் பண்ணி உன்னை ஆசீர்வதிப்பாரா. உன் பலவீனத்தின் பலன் பூரணமாய் விளங்கும். ஆண்டவர் உங்களை பலவீனமாக இருந்தாலும் அதிலே கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். ஊழியத்தை ஆண்டவர் செம்மையாய் செய்ய கர்த்தர் உங்களுக்கு பலன் தருவார். இந்த நாட்களில நீங்களும் ஆண்டவருடைய சமூகத்துல இருந்து சொல்லலாம், ஆண்டவரே எனக்கு பாட தெரியாது, ஆராதிக்க தெரியாது, ஜெபிக்க தெரியாது, வேதம் வாசிக்க தெரியாது, பிரசங்கிக்க தெரியாது, அல்லது எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லி ஒருவேளை நீங்க அப்படிப்பட்ட அங்கலாய் கூட இருக்கீங்கன்னா ஆண்டவர் சொல்லுறாரு, நான் உன்னை பழக்குவிப்பேன், நான் உன்னை பலப்படுத்துவேன், என் கிருபை உன்னை பூரணப்படுத்தும், அந்த குறைவை நான் நிறைவாய் மாற்றுவேன், நான் உனக்கு ஆராதிக்கிறதுக்கு பலனை தருவேன், நான் சபையில ஊழியத்துல நீ நிற்கக்கூடிய கிருபையை நான் உனக்கு தருவேன். இந்த 2026வது ஆண்டுல வந்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறாரு, கடந்த வருஷம் எல்லாம் எனக்கு ஊழியம் இல்ல, அல்லது எனக்கு ஊழியத்துல அழைப்பு இல்ல, எனக்கு அந்த அபிஷேகம் இல்ல, எனக்கு அந்த வரம் இல்ல, என்னால பாட முடியாது, ஆராதிக்க முடியாது, எனக்கு எந்த அழைப்பும் இல்லைன்னு சொல்லி ஒருவேளை நீங்க அப்படிப்பட்ட மனநிலையோடு கூட இருந்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுறாரு உங்களை பார்த்து, 2026வது ஆண்டுல அந்த பூரண கிருபையை மேல நான் ஊற்றுவேன், அந்த அபிஷேகத்தை ஊற்றுவேன், நான் உன்னை எடுத்து பயன்படுத்துவேன், நான் உன்னை ஆசீர்வதித்து பலப்படுத்துவேன், திடப்படுத்துவேன், நான் உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு உங்களோட வாக்குத்தத்தம் பண்ணுகிறதை நான் உங்களை காண்பித்துக் கொடுத்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆகையினாலே உன் வலது கரத்தை பிடித்திருக்கு, பயப்படாத துணை நிற்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த வருஷம் உங்களுடைய வலது கரத்தை பிடித்து உங்களுக்கு செய்ய வேண்டிய 4 காரியங்கள். 1, ஆபத்துல உங்களுக்கு உதவி செய்வாராம். 2வது, உங்களை அவர் விடுவிப்பாராம். 3வது, நம்மை தூக்கி சுமப்பாராம். 4வது, நம்மை பலப்படுத்துவாராம். இந்த வருஷத்துல கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தையில ஆண்டவர் 4 காரியத்தை செய்ய போறாராம். என்னென்ன காரியம்? ஆபத்துல என்ன செய்வாரு? ஆபத்துல உங்களுக்கு உதவி செய்வார். உங்களை என்ன செய்வாரா? எல்லா பாவ கட்டில இருந்து கூட விடுவிப்பார். அடுத்தது என்னன்னா என்ன செய்வாரா? தம்முடைய தோளில உங்களை தூக்கி சுமப்பாரு. அடுத்தது உங்களை பலப்படுத்துவார். ஆகையினால இந்த வசனத்தை கேட்கிற மகனே மகளே, 2026வது வருஷத்துல கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தை ஏசாயா 41ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தின்படி ஆண்டவர் அவர் வலது கரத்தை பிடித்து எனக்கு துணை நின்று கர்த்தர் உன்னோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். இந்த வசனத்தை சொல்லி நாம ஜெபிக்க ஆரம்பிப்போம். சபையிலையும் ஊழியத்திலையும் குடும்பத்திலையும் நம்முடைய எதிர்காலத்திலையும் நம்முடைய குடும்ப வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆகையினால இந்த வசனத்தை Facebook, YouTubeல பார்க்கிற சகோதரனே சகோதரியே, உன் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார்.
அவர் உன்னை விடுவிப்பார், உன்னை தப்புவிப்பார். எல்லா சோதனைக்கும் உன்னை நீங்களாக்கி உன்னை காத்து நடத்துவார், உன்னை பலப்படுத்துவார், உன்னை எல்லா பாவ கட்டுக்கிறது உன்னை விடுவிப்பார். சோதனை காலத்துல கர்த்தர் உன்னை தூக்கி தோளில சுமப்பார். அவர் உனக்கு ஆதரவா இருப்பார். அவரை நம்புகிறவர்கள அவர் வெட்கப்படுத்தாத தேவனா இருக்கிறார். ஆகையினால இந்த வாக்குத்தத்த வசனத்தை பிடித்து நாங்கள் செபப்போம். ஆண்டவர் இந்த 2026வது ஆண்டுல நம்முடைய பிரசனத்துல வைத்து நம்மை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆகையினாலே தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் சொல்லிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. 2026வது ஆண்டு தேவனாய கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வாரா. God bless you.